அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சஃபா மலை, இந்த சஃபா மலையை பொறுத்த வரைக்கும் இதனோடு சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ரகசியமாக இந்த தாவா பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அல்லாஹு தஆலா வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் என்ற அந்த இறைவசனத்தை இறக்கி அருள்கிறான். உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு இந்த தாவா பிரச்சாரத்தை பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்ற அந்த கட்டளை வருகிறது. அதனுடைய பிற்பாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபா மலைக்கு மேலே ஏறுகிறார்கள். ஏறி அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுத்து அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது என்ற தகவலை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான்னு கேட்டார்கள். அப்பொழுது அந்த மக்கள் அனைவரும் ஆம் என்ற அடிப்படையிலே பதில் கொடுத்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலைக்கு மேலே ஏறி இருந்து கொண்டு தான் ஒரு நபி என்பதையும் இந்த உலகத்திலே வணங்கப்பட தகுதியான நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அந்த தாவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைக்கின்றார்கள். அந்த நேரத்திலேதான் அங்கே வந்திருந்த அபூ லஹப், அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காகவா நீங்கள் எங்களை ஒன்று கூட்டினீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மண்ணை வீசி விட்டு போனார்கள். தப்பன் லக்கயா முஹம்மத், முஹம்மதே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக அந்த அபூ லஹப் சொன்ன அந்த வார்த்தைக்கு பகரமாகத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் மஸத் என்று சொல்லக்கூடிய அந்த தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூ லஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்ற அந்த அல் குர்ஆனிய வசனம் இறங்கியது. தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹபி வ இம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். சூரத்துல் மஸத் இறங்கியதற்குரிய அந்த சபபுன் நுசூல், அதற்குரிய காரணம் இந்த மலையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதனால் இந்த இடத்திலே உங்களுக்கு அந்த செய்தியை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.